டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போறது கும்பகோணம் அருகே டெலிவரி பாய் ஒருத்தரை அடிச்சு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர் போலீசார். என்ன நடந்ததுன்னு இந்த பதிவில் பார்ப்போம். ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அடுத்தவன் மனைவிக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பிய வாலிபரை அடித்தே கொலை செய்துள்ளார் அந்த கணவர். கொல்லப்பட்டவர் தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே திருமண்டலக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் புகழேந்தி. 31 வயதாகும் இவர் மருதவநல்லூர்ல ஆன்லைன் பார்சல் பொருட்களை டெலிவரி செய்யும் டெலிவரி பாய் வேலை பார்த்து வந்திருக்காரு கும்பகோணத்துல புகழேந்தி. இந்த நிலையில 2 தினங்களுக்கு முன்னால் பைக்கில் சென்ற போது பூனை குறுக்க விபத்து ஏற்பட்டு அடிபட்டதாக கூறி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்காரு. சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போதும் புகழேந்தியின் உடல்நிலை சரியில்லை. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் சிலர் தன்னை தாக்கியதாக கூறியிருக்காரு புகழேந்தி. இதனை அடுத்து குடும்பத்தினர் கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். ஆனா அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி புகழேந்தி உயிரிழந்திருக்காரு. உடனே இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் புகழேந்தியின் சடலத்தை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. புகழேந்தியை இப்படி அடிச்சு கொன்றது யார் என்று விசாரித்ததில் மருதவநல்லூரை சேர்ந்த சிலர் புகழேந்தியை வரவழைத்து கடுமையாக தாக்கியதாக கூறியுள்ளனர் குடும்பத்தினர். அதன்படி புகழேந்தியின் செல்போன் சிக்னலை ஆராய்ந்து அவருக்கு போன் செய்த மருதவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிபி சக்கரவர்த்தி உட்பட அவருடன் கூட்டாளிகளான 5 பேரை பிடித்து கொத்தாக ஸ்டேஷனுக்கு தூக்கி வந்து விசாரித்திருக்காங்க போலீசார். அதில் தான் மனைவிக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் செய்ததால் பிரபல ரவுடி ஒருவர் அடிச்சதுல புகழேந்தி இறந்தது தெரிய வந்திருக்கு. சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த பகுதியின் பிரபல ரவுடின்னு சொல்றாங்க. நாச்சியார் கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சிபி சக்கரவர்த்தியின் வீட்டிற்கு பார்சல் ஒன்றை டெலிவரி செய்ய சென்றுள்ளார் புகழேந்தி. சிபி சக்கரவர்த்தியின் மனைவி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த பார்சலை ஆர்டர் பண்ணினதுனால இந்த புகழேந்தி எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு டெலிவரி செய்துள்ளாரு புகழேந்தி. இப்படித்தான் அந்த சிபி சக்கரவர்த்தியோட மனைவியோட போன் நம்பரு இவர் புகழேந்திக்கு கிடைச்சிருக்கு. பார்சல் டெலிவரி கொடுத்த பிறகும் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டிற்கு சென்ற பின் சிபி சக்கரவர்த்தியின் மனைவிக்கு அவங்கள அழகா வர்ணிச்சு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என அவருக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு புகழேந்தி. மேலும் போன் செய்தும் தொல்லை கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த அந்த பெண் இந்த விஷயத்தை கணவன் சிபி சக்கரவர்த்தியிடம் கூறியிருக்காங்க. இதனால கடுப்பான அவரு இதனை அடுத்து மெசேஜ் மூலமாக அந்த பெண் பேசுவது போல் பேசி கடந்த 8ஆம் தேதி என்று மருதவநல்லூருக்கு வரவழைச்சிருக்காரு புகழேந்திய. அந்த பெண் தான் தன்னை கூப்பிடுவதா நினைச்சு இவரும் ஆசையா கிளம்பி போயிருக்காரு புகழேந்தி. மருதவநல்லூர் வந்த புகழேந்திக்கு காத்திருந்தது அதிர்ச்சி தான். இவரை பார்க்க வந்தது பெண் அல்ல, அந்த பெண்ணின் கணவர். அங்கே தனது சகாக்கள் கூட்டாளிகளுடன் காத்திருந்த சிபி சக்கரவர்த்தி புகழேந்திய போட்டு பொழந்தெடுக்க அடிச்சு துவைச்சு இனிமே இந்த நம்பருக்கு போன் செய்வியா என கேட்டு செம அடி கொடுத்திருக்காரு. இனிமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ குறுஞ்செய்தியோ போன் பண்றத செய்யக்கூடாது என கண்டிச்சு அனுப்பியிருக்காரு. அப்பவும் புகழேந்தி இல்லைங்க, அவங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பி வர சொன்னாங்க, வேணா பாருங்கன்னு செல்ல காட்ட இதை அனுப்பு
அனுப்புனதே நான் தாண்டா உன்னை வர வைக்கிறதுக்கு என மேலும் போட்டு புரட்டி எடுக்க சிபு சக்கரவர்த்தி அடிச்சு அடி ஒவ்வொன்றும் புகழேந்தி உடம்புல இடியா இறங்க புகழேந்தி உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்திருக்காரு. பரிதாபமா உயிரை விட்டுருக்காரு புகழேந்தி. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் சிபு சக்கரவர்த்தியும் அவருடைய மற்றும் அவரது நண்பரான கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன், ஹரிஹரசுதன், குபேரன் ஆகிய 5 பேரை கைது செய்தன போலீசார். அடுத்தவன் மனைவிக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் செய்த இளைஞரை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டெலிவரி பாய் வேலைக்கு போனவர் வேலையை மட்டும் பார்க்கணும். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நடக்கும். பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு பணம் சம்பாதிக்க மட்டும் கற்றுக் கொடுத்தா போதாது, ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுக் கொடுக்கணும். பிறன்மனை நோக்கா பேராண்மை, சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. இதைத்தான் நமக்கு சொல்ல தோணுது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல பல.